உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். வருகிற 23ஆம் தேதி வேலூரில் விஜய் என்ன பேசப் போகிறார்? இதெல்லாம் தாண்டி விஜய்க்கான கூட்டம் அப்படின்னா நல்ல நின்ன மத்தியானத்தில் 12 மணிக்கு 1 மணிக்குன்னு வைக்கிறீங்க. வர கூட்டத்துக்கு சிரமப்படுறாங்க, அதை ஒரு செய்தியாக மாற்றுறீங்க. ஆளும் தண்ணி கிடைக்கல, காலையிலேருந்து காத்து கிடக்கிறான், அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறீங்க. 12 to 3ன்னு கொடுத்தா விஜய் ஏன் லேட்டாக வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. விஜயோடைய அந்த கார் வந்தால் பின்னாடியே பைக்கில் துரத்திக்கின்னு வராங்க. இதெல்லாம் விஜய் ஏற்பாடு பண்ணது, விஜயோட செட்டப் இது. விஜய் இவங்கெல்லாம் கண்டிக்க மாட்டாரா அப்படின்னு. சரி, கண்டிக்கிறாரு அப்படின்னா விஜய் தன்னுடைய கட்சிக்காரர்களை தொண்டர்களை விரட்டி அடிக்கிறாரு, எல்லாரையும் போக சொல்கிறாரு. விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியல. இப்படியா விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் 1 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த 1 மாதத்தில் விஜய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள், அதுதான் விஜயோடைய அந்த பயணம். இதுக்கு முட்டுக்கட்டை இருக்குமா? இது இன்னும் கட்டுப்பாடுகள் வருமா? அதையெல்லாம் தாண்டி விஜயோடைய வியூகம் என்ன, அது ஒர்க் அவுட் ஆகுமா, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திரும்ப இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சர்வே எடுக்கிறது, விஜய் கட்சிக்குள்ள ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்கப்பா, அது அவங்களை ஃபேவராக வச்சுக்கிறாங்க. பொதுவான ஊடகங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க, அது அப்படியே இந்த பக்கமாக அந்த பக்கமானு இருக்குது. மற்ற கட்சிகள் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. விஜய்லாம் டெபாசிட் தாங்க மாட்டாருங்க, அவர்லாம் தேர மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. விஜயே ஜெயிப்பாரான்னு பாருங்க. விஜயே 2 தொகுதியில் நிற்க போகிறார் சேஃப்டிக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாதாரண மக்கள், நீங்கள் எவ்வளோ சேனல்கள் இருக்குது, விஜய் சார்ந்த சேனல்கள், விஜய் கட்சி சாராத சேனல்கள், பொதுவான சேனல்கள், யூடியூப், அவங்க போய் இந்த மக்களுடைய கருத்தை கேட்குறாங்க. இந்த மக்களுடைய கருத்தில் பெரும்பான்மையான கருத்து என்ன அப்படின்னா, சரி ஒரு மாற்றம் வரட்டுமே, 2 திராவிட கட்சிகள் தானே மாறி மாறி இருக்கணும். விஜயகாந்துக்கு எப்படி இருந்தது மாதிரி ஒரு மாற்றம் வரட்டுமே, அந்த தம்பி தான் வரட்டுமே, ஓட்டு தான் போட்டு பார்க்கணுமே, ஏதோ சொல்கிறாரு இல்லை. சரி, மக்களுக்கான ஒரு 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 வெறுப்பு மணலில் வந்துடுச்சு. இதை என்ன பண்ணுறது? ஏமா இந்த விஜயோடைய ரசிகர்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்காங்கல்ல, அந்த ஏரியாவிலேயே போய் இந்த சேனல்காரங்க எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா வீடியோ ஓடணும், வியூஸ் வரணும் அப்படின்னு. ஆனால் பொதுவான ஒரு ஏஜென்சி மூலமாக பொதுவான ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருக்காங்க. அது யார் நடத்துனது? யாருன்னா தாவேக்கா தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா அவங்களே தம் பலம் என்னன்னு பார்க்கறதுக்காக வெளியே பேசலாம், புகழலாம், தலைவா நீ பெரிய ஆள்லாம், ஆனால் உள்ளுக்குள்ளே தம் பலம் எல்லாம் தெரியணும் இல்லை. அனுமாரை சொல்லுவாங்க, தம் பலம் என்னன்னு தெரியாத ஒரே கடவுள் அவர் தான் அப்படின்னு. அதை ராமர் தான் உணர்த்தினார் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இதிகாசத்தில். அது மனிதனுக்கு உண்மையிலே என்னதான் 1000 பேச்சு, தலைவா வாழ்க, அது இது, நீ யார் தெரியுமா, நீ தான் அடுத்த பிரதமர், நீ தான் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு சொன்னா கூட ரைட்டு, சரி தம்பி ஏன் பலம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி தாவேக்கோடைய உண்மையான பலம் என்ன என்பதை தனியார் ஏஜென்சிகள் மூலமாக தனியார் நபர்களிடம் கொடுத்து ஒரு சர்வே ஒன்று நடத்தியுள்ளார்கள். ரொம்ப ரகசியமான சர்வே. அந்த சர்வே வந்த பிறகுதான் தாவேக்காவினர், குறிப்பாக விஜயோடைய மனநிலை உற்சாக ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. இவ்வளோ பெரிய வரவேற்பு நமக்கு இருக்குது. நாம் இதுக்கப்புறமும் அரசியல் களத்துக்குள்ள சும்மா இருந்துடக்கூடாது, இன்னும் ஒரு வேகம் காட்டணும், ஒரு முடிவுக்கு என்னன்னா பல இடங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல தான் விஜய்க்கான செல்வாக்கு. இங்கே தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் இன்டீரியராக உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் எடுக்கிற சர்வே பூரா பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, மதுரை மாதிரின்னு பெருநகரத்தில் தான் எடுக்கிறீங்க. டவுனை தாண்டி கிராமத்தெல்லாம் எடுங்க அப்படின்னு. அப்படி டவுன் தாண்டி கிராமத்தில் எடுக்கப்பட்ட அந்த சர்வேவில் ஒட்டுமொத்தமாக வந்த விஷயம் என்னன்னா 35% விஜய்க்கான செல்வாக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய வரவேற்பு! இதுதான் அவங்களுக்கு உற்சாகமாயிடுச்சு. சரி, இப்போ ஒரு கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்புலாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே வேளையில் தொடர்ச்சியாக பொதுவான ஊடகங்கள் என்ன சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய்க்கு 18% 21% வரைக்கும் தான்பா இருக்குது.
ஒரு ஒரு நடுநிலையாக இருக்குது வந்து. டிஎம்கே ஓட்டை பிரிப்பாரா ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பாரான்னு தெரியல. இன்னொரு தரப்பு என்னன்னா இது ஒரு 4 முனை போட்டி வந்து. விஜய் இப்படி வந்து நின்னதுனால இப்படி தனிச்சு நிற்கிறதுனால டிஎம்கேக்கு ஃபேவர் ஈஸியாக அடிச்சு தூக்கின்னு வந்துடுவாங்க. இது ஒரு தரப்பு. இல்லை சாமி, இந்த வாட்டி வந்து தொங்கு சட்டசபை தான் உருவாகும். விஜய் வந்து பல ஓட்டுகளை பிரிக்கிறாரு. அதிமுக பிஜேபி வந்து இன்னும் பல ஓட்டுகளை பிரிக்குது. இப்படியா போனால் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் அமையும். அந்த நேரத்தில் பாருங்கள் பெரிய குதிரை பேரெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி இந்த தனியார் அமைப்பு மூலமாக, இந்த ஏஜென்சி மூலமாக தாவேக்கான நடத்தின இந்த தேர்தல் கருத்து கணிப்பு மக்களுடைய வரவேற்பு 35% ஒன்று அவங்க உற்சாகம் ஆயிட்டாங்க அப்படின்னு. இதுதாங்க ஒரு கட்சிக்கு வேணும் அப்படின்னு. அதுவும் குறிப்பாக 35 வயதிலிருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற கிட்டத்தட்ட 80% வந்து இதுதாங்க வந்து மற்ற கட்சிக்கு வந்து எரிச்சல் ஆகிப்போச்சு. இப்போ பேசுகிற உங்களுக்கு தெரியுது, தாவேக்காவனுக்கு தெரியுது அப்படின்னா மற்ற கட்சிகளும் வந்து பார்ப்பாங்கல்ல. ஏன்னா முக்கியமான தேர்தலுங்க அது. அவங்க ஒரு சர்வே எடுப்பாங்க, அவங்களுக்கான செல்வாக்கை பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கான உளவுத்துறையை வந்து கேட்பாங்க. அது மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருந்தால் மாநில ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும். ஏன்னா அசால்ட்டாக நினச்ச ஒரு விஷயம்தான். எக்ஸ் வலைதளத்தை கட்சி ஆரம்பித்தார், இவரால் என்ன பண்ண முடியும், 2 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு கடன்னு இந்த வளர்ச்சி வந்து. இன்னும் கூட விஜய் வந்து வெளியே வரல, பனையூர் விட்டு வெளியே வா, நீலாங்கரை விட்டு வெளியே வா, கூட்டத்தில் வந்து பேசு, அப்படி தாங்க ஆரம்பித்தார். திருச்சியில் ஆரம்பித்தார், திருவாரூரில் ஆரம்பித்தார், அரியலூருக்கு வந்தார், பெரம்பலூருக்கு வந்தார், கரூரில் வந்தவுடனே கதையை முடிச்சு விட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, மக்கள் சந்திப்பு தாண்டி நிர்வாகி சந்திப்பு தாண்டி நின்ன மத்தியானத்தில் வந்து அனுமதி கொடுக்குறது. அதை மீறி வந்து கிட்டத்தட்ட 84 86 கட்டுப்பாடுகள். ரைட், ஒன்றும் பண்ண முடியாது, கரூர் சம்பவம் இதாச்சு. இதை மீறி விஜய் அரசியல். சரி, இப்படியே கட்டுப்பாடு போச்சு, தன்னால் வெளியே வர்றதுக்கு வந்து தயங்குறாங்க அப்படின்னா வீடியோ மூலியமாக வீடியோவை வெளியிட்டு அவர் வாக்கு சேகரிக்க போகிறார். வீடியோ மூலியமாக மக்களை சந்திக்க போகிறார். இன்றைய தொழில்நுட்பத்தை விஜய் பயன்படுத்த போகிறார் அப்படின்னு. அதுக்கு ஒரு தரப்பு என்னன்னா, ரைட்டு, இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவை, சேனல்களை பொதுவாக இதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அது இந்த யங்ஸ்டர் போட்டு தான் நீங்கள் கவர் பண்ண முடியும். மற்றபடி கிராமப்புறங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அங்கெல்லாம் போய் களத்துக்குள்ளே போனால் தான், நான் விஜய் வந்திருக்கிறேங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பெருசுங்கிட்ட போய் பேசினா தான் உண்டு. அதெல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் கிராமப்புறங்களில் கூட இப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, பொதுவாக இந்த வயதானவங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, சின்ன கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க. கலைஞர் கட்சி, எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, இப்படி வந்து பேரை சொல்லி சொல்கிறவங்க உண்டு. ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன், உதயசூரனுக்கு ஓட்டு போடுவேன், இப்படி சொல்கிறவங்க. அவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற பசங்க போய், விஜய்னு ஒரு நடிகர் நீ பார்த்துருக்க மாட்டேல்ல, நீ வந்திருக்கிறாரு, விசில்னு ஒரு சின்னம் வந்திருக்குது, அதுக்கு ஓட்டு போடு, இந்த அப்படி தானே வந்து நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸுன்றாங்களே, திரைப்படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் அந்த படம் இட்டு அப்படின்றாங்களா. அதுக்கான காரணம் என்னென்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த பசங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த படத்துக்கு போகலாமான்னு சொல்லும்போது ஒரு ஃபேமிலியை கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். அந்த பசங்களை மட்டும் போய் நீ டிக்கெட் எடுத்து போய் படம் பார்த்துட்டு வான்னு சொல்ல முடியும். அது அப்படி தான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீ போட்டால் யாருக்கு போடணும், விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு. நான் விஜய் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னார், நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், ஒரு கருத்து கணிப்பு கேட்குறாங்க, பின்னாடிக்கிட்டு இருந்துக்கிட்டு என் நண்பனும் நண்பியும் வந்து சொல்கிறாங்க, அம்மா அப்பா விஜய்க்குன்னு சொல்லுங்கள். இப்படி அப்படி தாங்க ஆயிருக்குது. வந்து இது தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம், தமிழகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இது பார்க்க போகிறால். எலெக்ஷன் வரும்போது தெரியும். ஆனால் அதை தாண்டி சாமானிய மக்கள் பேசுகிற ஒரு பேச்சு வந்து இப்போ ஒன்றும் இல்லை. தாவேக கொடியை கொண்டு போய் இலங்கையில் இருக்கிற கொழும்பு ஸ்டேடியத்தில் காமிச்சிட்டாங்கன்னு ஒன்று, இங்கே அகமதாபாத்தில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சில் விஜய் கட்சியை பேன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இது எடுத்து காமிக்கிறாங்க, பதாகை எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ ஏதோ எதிர்வினை உங்களுக்கு ஆகுது இல்லை, அப்போ ஒரு வளர்ச்சி தெரியுது இல்லை, நீங்கள் அசால்ட்டாக கடந்து போயிட வேண்டியது தானே. விஜய்க்கு செல்வாக்கு இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை, விசிலுக்கு யாரும் இல்லை, விசில் சத்தம் கேட்கலை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் அசால்ட்டாக விட்டுற வேண்டியது தானே. விட முடியல, தெரியுது. நான் திரும்பவும் சொல்ல வேண்டியதான், இந்த கட்சின்னு இல்லை, ஒட்டுமொத்த கட்சியும் விஜய் மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியில் பெரிய வந்து என்னையா தொல்லை தரக்கூடிய ஆளாக வந்துட்டாப்ல இந்த ஆள் வந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு ஆயாச்சு.
இதெல்லாம் மீறி விஜயுடைய தாவேக்கானுடைய தேர்தல் அறிக்கை மிகச்சரியான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கான குழு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மீறி பொதுவான விஷயங்களுக்கு விஜய் குரல் கொடுத்தாக வேண்டும். திரும்பவும் சொல்றதுதான், குரல் கொடுத்தாக வேண்டும். உங்கள் கட்சியில் உள்ள சாமானியனுடைய வீட்டு விசேஷங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நீங்க வந்தாகணும். நான் ஒரு எலைட் ஆள் கிடையாது. நான் ஒரு பெரிய என்ன சொல்றது கல்வி தந்தைகளுடைய குடும்பத்துக்கு போறவன் கிடையாது, விசேஷத்துக்கு போறவன் கிடையாது. நான் ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டுடைய விசேஷத்துக்கு போறவன் கிடையாது. நான் அடிமட்ட தொண்டன், சாதாரண தொண்டன். என்னை பார்த்து விசில் அடிக்கிற அந்த தொண்டன் அந்த வீட்டு விசேஷத்துக்கு காதங்காத மாதிரி வச்ச மாதிரி போவேன். அவனுக்கு நான் தோள் கொடுப்பேன், அவன் கூட நான் பக்கபலமா நிற்பேன் அப்படின்னு தான் விஜய்க்கு ஒரு பெரிய அரசியலில் ஒரு மாசம் கொண்டு வரும். இது எம்ஜிஆர் பயன்படுத்தின ஒரு விஷயம். இது எம்ஜிஆருடைய ஃபார்முலா. இது இன்னைக்கு வந்தா கூட்டம் சேர்ந்துருது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுது, அதனால தான் அவர் வரல அப்படின்னு சொல்றது வேற. வாங்கலாம், காதம் வச்ச மாதிரி வாங்கலாம், சொல்லிட்டு போங்களேன். இதெல்லாம் மீறி திரும்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இது கொடுத்துருக்காரு. என்ன தாவேகா கூட யாருமே கூட்டணி சேரலன்னு இருக்குங்க. எலெக்ஷனுக்கு இருக்குங்க, ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. ஒரு நாள் 2 நாள்ல அரசியல புது புது மாற்றங்கள்லாம் நடக்கும்போது, வியக்கத்தக்க மாற்றங்கள்லாம் நடக்கும்போது ஒரு 1.5 மாசம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. எங்க கட்சிக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியும், நாங்க கூப்பிடாமலே யார் வராங்கன்னு எங்களுக்கு புரியும். இருங்க, வெயிட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒரு திரைப்பட நடிகர் விசில் அடிச்சாங்குஞ்சிகள், பவுடர் பூசினவர், பால்வாடி விமர்சனங்கள் பண்ணாலும் கில்லின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ரீரிலீஸ் ஆகி மறுபடியும் ரீரிலீஸ். அப்படி மறுபடியும் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற அந்த படத்துக்கு தியேட்டருக்குள்ளே விசில் அடிக்கிறாங்க, தாவேக்கா கொடியோடு போகிறாங்க, கூட்டம் கட்டுக்கடங்க அந்த கூட்டம் போகுது. அப்போ இதுக்கு பயந்தான் ஜனநாயகனை விடமாட்டேன்றாங்களா? இதுக்கு பயந்தான் ஜனநாயகன் மேலே பயமாக இருக்குதா? நான் கேட்கல. பொதுவாக அங்கே இருக்கிறவங்க, அந்த விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், தாவேக்காவினர் கேட்குறாங்க. ஒரு படம் வந்துச்சுப்பா, ஓடிடுச்சு, அது மறுபடியும் ரீரிலீஸ் ஆகிடுச்சு, அப்போ விட்டு மறுபடியும் ஒரு ரீரிலீஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ரீரிலீஸ் ஆக போகுது. அப்படின் பொழுது இந்த கூட்டம் சரி இதெல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னா, இது வாக்காக மாறும். அதற்கான காரணம் என்னன்னா, நீங்க இன்னும் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் களத்தை பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா, தகவல் தொழில்நுட்பம். நீங்க வீடு வீடா கதவை தட்டி அப்ப நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு போட்டுருங்க தாண்டி இன்னைக்கு எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலும் சோசியல் மீடியா இருக்குது. அவன் தெரிஞ்சுக்கிறான். குறிப்பாக விஜயோடைய கட்சிக்கு மிகப்பெரிய பலம் என்பது பலரால் சொல்லலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு தாங்க. அதை எப்படி கரெக்டாக தக்க வச்சுக்க போறாங்க, அதை எப்படி இந்த தேர்தல் பயன்படுத்திக்க போறாங்க, உண்மையா விஜயோடைய இந்த கட்சியினர் எப்படி அந்த அரசியல் வியூகம் அமைக்க போகிறார்கள் என்பது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்கிறது. அதை தாண்டி இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அனுபவசாலியான முன்னாள் அதிகாரிகள், அரசு அதிகாரிகளாகவோ அல்லது பெரிய தொழிலதிபர்களாகவோ யாராவது இருந்தால் நீங்கள் ஆலோசனைக்கு வச்சுக்கோங்கன்றாங்க. அதே போல் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் செயல் வீரர் கூட்டம் நடத்துங்க அப்படின்ற ஒரு தகவல். இதெல்லாம் வேணும். அரசியலில் ஒரு கட்சியில் கட்டமைப்பு கொண்டு வரணும், இதெல்லாம் வேணும். பூத் கமிட்டி அமைக்கணும், பூத்தில் போய் உக்காரணும், பூத்தில் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து நாங்களும் இருக்கிறோன்னு சொல்கிறோம். அது ரொம்ப பலமான ஒரு விஷயம். விசில் சத்தம் எந்த அளவுக்கு ஒலிக்கப் போகிறது என்பது விஜயோடைய செயல்பாடுகளில், விஜய் தரப்போகிற அந்த தேர்தல் அறிக்கையில், விஜயை சந்திக்க போகிற அந்த மக்கள் சந்திப்பில் தான் இனி தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.